வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை தெற்கு கிளை இந்தியன் மருத்துவர்கள் சங்கம் மற்றும் ராமையா செட்டி ஏஆர்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியோர் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை மண்ணடி பகுதியில் உள்ள ராமையா செட்டி ஏஆர்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 500 பள்ளி மாணவிகள் மற்றும் ஏஆர்சி பிரைமரி பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர்களுக்கும் இன்று சென்னை தெற்கு கிளை இந்திய மருத்துவம் சங்கம் மற்றும் பள்ளி சார்பில் இணைந்து மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை பள்ளியின் செயலாளர் மருத்துவர் ஹேமலதா துவங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம் மற்றும் காய்ச்சல், இருமல், சளி, கண், மூக்கு, தொண்டை உள்ளிட்டவைகளுக்கு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு உள்ள குழந்தைகள் உடல் பிரச்சனைகள் குறித்து மருத்துவர்கள் கேட்டு அறிந்து அவர்களுக்கு மருந்து மாத்திரை வழங்கினார். மேலும் மருத்துவமனையில் அளிக்கக்கூடிய மேல் சிகிச்சை அளிக்க பரிந்துரைக்கப்பட்டனர். மேலும் இந்த மருத்துவ முகாமில் குழந்தைகள் தலப்பிரிவு மூத்த மருத்துவர் சாந்த நாராயணன், மகப்பேறு மருத்துவர் சுமித்ரா சுந்தரராமன் மற்றும் மருத்துவர்கள் காளிதாஸ், விவியன், ஆலன், சௌமியா, பி பத்மாவதி, என்எஸ் பத்மா உள்ளிட்ட மருத்துவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மருத்துவம் பார்த்தனர். இந்நிகழ்வில் தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரி, உதவி தலைமை ஆசிரியர் லலிதா மற்றும் ஆசிரியர்கள் முகாமில் பங்கேற்றனர். நான் டாக்டர் எஸ் ஹேமலதா பேசுகிறேன். நான் ஒரு மருத்துவர். இங்கு கேஆர்சி ஏஆர்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் செயலராக தற்போது இருந்து வருகின்றேன். இது 4வது தலைமுறை. நான் என்னுடைய தாத்தாவுக்கு மாமனார் அவர்கள் இந்த பள்ளியை நிறுவினார். அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த பள்ளி பெண்களுக்காகவே என்று சிறப்பாக கல்வி போதித்து வருகின்றது. இன்று இந்த பள்ளியின் மாணவியர்களுக்காக நாங்கள் பொது நல மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தி வருகின்றோம். இதில் இந்திய மருத்துவ சங்கத்தின் சென்னை தெற்கு கிளை மருத்துவர்கள் பலரும் மற்றும் செவிலியர் சிலரும் இங்கு இந்த முகாமில் கலந்து கொண்டு சிறப்பாக மாணவியர்களுக்கு உடல் நல பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர். தேவையானவர்களுக்கு தேவையான சிகிச்சையும் அளித்து வருகின்றனர். சில பேருக்கு மேலே பரிந்துரை செய்வதற்கும் வேறு மருத்துவமனைகளுக்கு பரிந்துரை செய்து வருகின்றனர். இந்த மருத்துவ முகாம்ல இப்ப எங்க பார்த்தாலும் காய்ச்சல் எல்லாம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையும் சீதோஷ்ண நிலையும் மாறுதல்னால நிறைய காய்ச்சல் வருகின்றது. அதனால காய்ச்சல் இருக்கிற குழந்தைகளையும் நாங்க பார்த்து தேவையான மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளோம். மேலும் சத்து குறைபாடுகள், இரத்த சோகை நோய் அவர்களையும் கண்டு அறிந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் தேவையான அறிவுரைகளும் உடல் பேணுவதற்கான ஆலோசனைகளும் அளித்து வருகின்றோம். சொல்லுங்க. இதுபோல் அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி மாணவியர்களுக்கும் உடல் நல பரிசோதனை செய்து தகுந்த சிகிச்சை அளித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நாராயணன், குழந்தைகள் நல மருத்துவர். இன்று இந்த பள்ளி ஏஆர்சி பள்ளியில் குழந்தைகள் நல பிரிவு, அதாவது சின்ன குழந்தைகள் 1st to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட இந்திய மருத்துவ சங்கத்தின் நான் தலைவராகவும் இருக்கின்றேன். அதனால் எங்கள் டீம் இங்கே நிறையா பேர் டாக்டர்ஸும் செவிலியர்களும் இங்கே நாங்கள் இந்த குழந்தைகளுக்காக மருத்துவ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நிறையா குறைபாடுகள் ஏதாவது குழந்தைகள், ஏன்னா இந்த நிறையா குழந்தைகள் ரொம்ப கீழே நிலையில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு
கொஞ்சம் குறைபாடுகள்லாம் இருக்குது. இங்கே வந்து காலை சத்துணவு எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வீட்டில் அவங்கெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால் நான் வந்து இன்றைக்கி அந்த சில குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களோட தாய்மார்களையும் கூப்பிட்டு அறிவுரைகள் கொடுத்துருக்கேன். அது தவிர அவங்களுக்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி நம்மளால் என்ன பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனைக்கு போகிறது, அந்த மாதிரி அறிவுரைகளும் நல்ல சத்தான ஆகாரங்கள் எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி கொடுத்தா சோகை எல்லாம் தடுக்கலாம், நம்மளோட வசதிக்கேற்ப என்னெல்லாம் பண்ணலாங்கிறதையும் நிறைய நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான். நாங்கள் நிறைய ஸ்கூல்லலாம் மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர நிறைய அவேர்னஸ் கேம்ப்ஸ் எல்லாமும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்கூல்லையும் வந்து நாங்கள் இன்னும் அந்த அவேர்னஸ் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு மேடம் பர்மிஷன் வாங்கிட்டு அதையும் நாங்கள் நிறையா பண்ணலான்னு இருக்கோம் இந்த ஸ்கூலில். அதுதான் இப்போ நான் வந்து ஒரு குழந்தை ஆக்சுவலாக பார்த்தேன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப நாள் வீசிங் இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது முன்னாடி ஒரு 2 தடவை வலிப்புவையும் வந்திருக்கு. அந்த குழந்தைகள் மருந்து சாப்பிட்டுருக்கா. ஸோ இந்த குழந்தைகளுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், இந்த சீதோஷ்ண நிலையை எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இப்போ வந்து நிறையா குழந்தைகள் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால குழந்தைகளை ரொம்ப கவனிக்க முடியறதில்ல. அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைசா கொடுத்துட்டு போயிடுறா. அதை வச்சு அந்த குழந்தைகள் நல்லா சத்தானதாக சாப்பிடாம இந்த மாதிரி அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல அறிவுரைகள், சத்தான உணவுகள் எப்படி கொடுக்கறதுங்கிறதையும் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்ணிட்டு போகிறேன். டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க அந்த குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.